கூல் மேட்டர் எங்கெங்க கொண்டு போட்டு இருக்கு பாருங்க. ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். They are trying to build. அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். இது எவ்வளவு ஜெனரேஷனுக்கு இறங்குச்சு. நீ கட்டுவ, நானு இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும். பார்த்தீங்களா, இதை என்ன சொல்றாரு, அவன் பிளஸிங்க விரும்பல, அதனால அவன் துன்மார்க்கத்தின் எல்லை என்று. கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள். இது பார்த்தீங்களா, இது கிளீனா போட்டிருக்கு. why God differentiated between Jacob and Esau, but God should have done it the other way around. அவன் அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டான். இதேதான் ஹீப்ரூ 11th சாப்டர்லையும் போட்டிருக்கோம், 12th சாப்டர்ல போட்டிருக்கோம். அவன் மன மாறுதலை தேடி கேட்டான், அதுவும் கொடுக்கல. தயவுசெய்து இன்னைக்கு நம்மள யாராவது இப்படி இருந்தீங்கன்னா முதல்ல போய் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு. God has not sent you into this world empty. எல்லாருக்கும் ஒவ்வொரு இதை கொடுத்துதான் வச்சிருக்காரு. யாக்கோபு கிட்ட கொஞ்சம் கையில் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் மேனிபுலேட்லாம் பண்ணிட்டான். அப்ப அவனுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க சேஷ்டபுத்திர பாகத்தின் மகிமை மேன்மை என்னன்னு. அது அவங்க அம்மா கிட்டே உட்காந்துட்டு இருந்தான்ல. ஐ திங்க் மம்மி would have told him. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு விசேஷித்தவர்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து வர ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஜனங்கள் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளும் இப்படிதான் அலட்சியமா இருக்கிறோமா? இல்லாட்டி we need. அவன் ஒன்றும் பண்ணல, ஒன்லி 25 மாதிரி எடுக்கிறான். வேற எதுவும் எதுவுமே பண்றது இல்லை. அதெல்லாம் வேணாம், ரைட்டிங்ல கொடுத்துரு, நீ வித்துட்டேன்னு சொல்லிட்டு சீல் போட்டு கொடுத்துரு. ஏன்னா இது ரொம்ப சீரியஸான மேட்ரு. அவன் போய் வேட்டையாடி சமைச்சிட்டு வரட்டும், வேட்டையாடி எது வேணா கொண்டாடட்டும், ஆனா இவன்கிட்ட சப்ஜெக்ட் அடங்கிக்கிச்சு. ஓ, இவன் என்னோட பெரியவனா இருக்கிறான், அதனாலதான் இவனுக்கு அந்த பிளஸிங்கா. இதை எப்படி தட்டி பறிச்சிடுறேன் பாருங்க. இது கர்த்தர் தான் நேரிட பண்ணினார். என்ன பண்றான்டா பாத்துக்கிறதுக்கு வச்சிருப்பாரு. அவன் கிளீனா வித்து விலைக்கே வாங்கிட்டான். Blessed man he is. நான் தோ சம்டைம்ஸ் சப்ளான்டர்லாம் சொன்னா கூட, இன்ஃபேக்ட் ரொம்ப அட்டகாசமான மனுஷன் சொல்லி தான் நான் பண்ணுவேன். சரி, இப்போ 25க்கு வந்துடுவோம். நெக்ஸ்ட் பிளான் பண்றான். கூடு அலட்சிய பண்ணினான். இதுக்கப்புறம் நிறைய நாள் பாஸ் ஆயிடுது. இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப அவங்க அப்பனுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஈசாக்கு இந்த விஷயம் தெரியாது. 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஈசாக்கு முதிர் வயதி ஆனதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன. அதாவது இவனுக்கு நல்ல வயசாயிடுச்சு. இவன் 180 வருஷம் உயிரோட இருந்தான் ஈசாக்கு. ஐ திங்க் நிறைய மேபி ஒரு 140 வயசு அப்படி இருக்கும் நினைக்கிறேன். அந்த மாதிரி வயசுல ஆயிட்ட பிறகு கண்ணு போயிடுச்சு. அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான்.
அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆ. ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாய் இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்று. பார்த்தீங்களா, பெரிய பிளானே நடக்குது. அவனுக்கு பிடித்தபடி ருசிகரமா, இந்த காலத்துல எனக்கும் வேணும் அது மாதிரி ருசிகரமா. ருசி இல்லைன்னா பண்டங்களை குப்பையில போட்டு போயிடுவாங்க. அவனுக்கு கேக்குது, ருசியுள்ள அதான் சமைச்சு கொண்டா. உங்க அம்மா சமைக்கிறா, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நீ போய் சமைச்சிட்டு வா, நான் அதனால என் ஆத்மா எழும்பி உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இத நீங்க எவ்வளோ நிறுத்தி நிதானமா படிக்கிறீங்களோ அப்பதான் இதுல உள்ள சீக்ரெட்ஸ் வெளி வரும். நிறுத்தி நிதானமா ஒண்ணு செய்துக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஃபர்ஸ்ட். டெய்லி நீ போய் உங்க அப்பாட்ட போய் டெய்லி நிக்க வேண்டியது. அவர் ஜோம் பண்ணுவாரு, நீ வாங்கிக்கிட்டு ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு வா. இது ஏன்னு கேட்காத, எழுதிருக்குது, இல்லாட்டி எழுந்து போயிடுவேன். அலட்சியம் பண்ண நினைச்சிடாத. ஸோ அந்த பிளஸிங், your daddy is a servant of God also. ஸோ அந்த பிளஸிங் வரும். ஸோ அது பண்ணும்போது கம்ப்ளீட்டா உள்ள இறங்கும். இது எங்க கணக்கு எழுதுறாங்கன்னு தெரியல, கணக்கு மேல போயிட்டு இருக்குது, சீரியஸா போயிட்டு இருக்குது கணக்கு. இது நம்ம ஏமாற்ற முடியாது. இப்போ பேங்க் அக்கௌண்ட்ல ஆக்சுவலா ஏமாத்தி இங்க இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஏமாத்திடலாம். இங்க ஏமாற்றவே முடியாது. ஏமாத்தாத இடத்துல, இன்டர்நெட் போகாத இடத்துல வச்சிருக்க, இன்டர்நெட் போக முடியாத இடத்துல வைக்கப்பட்டிருக்குது. அதுதான் அவன் சொல்றான், தரேன் நான், என் ஆத்மா எழும்பட்டும், என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்க என்னத்தில் கொண்டு வா என்றான். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபெக்காள் பாத்தீங்களா, இங்கதான் இன்னொரு சப்ளண்டர். இங்க ஒரு அம்மா உட்காந்துச்சு. ஆஹா, ஏன் இதுல முடிவு இந்த அம்மா எடுத்தாங்கன்னு சொன்னா, இது முதல்ல இந்த அம்மாவுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பையன் வேஸ்ட், செகண்ட் பையன் ஃபர்ஸ்ட் பையனை சாப்பிடுவான் அப்படின்னு யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னார், ப்ராஃபஸி சொன்னார். இது சொன்ன உடனே இவ கெட்டிமா பிடிச்சிட்டு இந்த டைம்ல என் மகனே நீ போய் எப்படியாவது ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். காட்டுக்கு போயிட்டான். என்னமோத்தையோ பிடிச்சிட்டு வரதுக்கு மான்கின்னு பிடிச்சிட்டு வர போயிருப்பான் பொழுது. அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோப்பை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்க. இங்க பொண்ணு பிடிச்ச சாப்பிடுறான்னு வருத்தப்பட்டா இல்ல.